அனைவருக்கும் வணக்கம். இன்று மகா சிவராத்திரி இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக சிவனும் பார்வதியும் இவர்களுடைய திருமண நாளை நினைவு கூறுகின்ற ஒரு பண்டிகையாக இந்த சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது. இந்தியாவில் அனைத்து பகுதிகளிலும் இந்த பண்டிகை குறிப்பாக இந்துக்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பண்டிகையாக இது கொண்டாடப்படுகிறது. மிக சிறந்த அமைப்பான பிரம்மகுமாரிகளின் பங்கு என்ன என்று நாம் பார்ப்போமேயானால், அவர்களுடைய ஈடுபாடு குறிப்பாக இந்துக்கள் மட்டுமல்லாமல் அனைத்து தரப்பினரையும் ஒருங்கிணைக்கின்ற ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பாக பிரம்மகுமாரிகள் இருக்கிறார்கள். அதே நேரத்திலே சிவராத்திரியினுடைய மகத்துவம், குறிப்பாக எதற்காக நாம் இந்த பண்டிகையை கொண்டாடுகிறோம் என்றெல்லாம் நேரடியாக மக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அவர்கள் ஈடுபாடோடு செயல்படுகின்ற அந்த மகத்துவம்தான் மிக சிறந்த அவர்களுடைய ஆன்மீக பணியாக விளங்கி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த மகா சிவராத்திரியிலே அவர்களுடைய இந்த ஆன்மீக பணி இன்னும் மென்மேலும் வளர வேண்டும். இன்னும் இவர்கள் மக்களை நாடி சென்று நம்முடைய இந்து மதத்தினுடைய மிகப்பெரிய இந்த மகா சிவராத்திரியினுடைய இந்த விழாவை, இந்த தினத்தை மக்களுக்கு அவர்கள் இன்னும் அதிக அளவில் எடுத்து சென்று இவர்களுடைய பணி ஆற்ற வேண்டும். மிக அதிக அளவிலே ஒரு ஈடுபாடோடு மக்களை சென்றடைந்து அவர்களுக்கு எடுத்து சொல்லுகின்ற விதம் மக்களுக்கு உடனடியாக அது புரிந்து கொள்ளுகின்ற, தெரிந்து கொள்ளுகின்ற ஒரு அமைப்பாக பிரம்மகுமாரிகள் இருக்கிறார்கள். அவர்களுடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள். நன்றி. குறிப்பாக நாம் ஒரு விஞ்ஞான உலகத்தில் இருக்கிறோம். வேகமான ஒரு வாழ்க்கை முறையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நமக்கென்று ஒரு மிக சிறந்த ஒரு அமைப்பு தேவைப்படுகிறது. உடல் ஆரோக்கியத்திற்காக நாம் மருத்துவமனைக்கு செல்கிறோம். கல்வி கற்க வேண்டுமென்றால் ஒரு பள்ளிக்கு செல்கிறோம். மேற்படிப்புக்கு செல்ல வேண்டுமென்றால் கல்லூரிகளுக்கு செல்கிறோம். ஆனால் நம்முடைய ஆன்மீக பயணத்தை தொடர வேண்டும். நாம் அமைதியான ஒரு வாழ்க்கையை, நம்முடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். அதற்கெல்லாம் ஒரு மிக சிறந்த மருத்துவமனையாக, ஒரு மிக சிறந்த ஒரு கவுன்சிலிங் அமைப்பாக விளங்கி கொண்டிருக்கின்ற பிரம்மகுமாரிகள் மிக சிறந்த முறையிலே அவர்கள் ஆன்மீகத்தை, குறிப்பாக ராஜயோக அந்த தியானத்தை அவர்கள் மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன், இவர்களெல்லாம் இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக நாம் எல்லாம் வேறு திசையை நோக்கி தான் சென்று கொண்டிருக்க முடியும். ஏன் சொன்னீங்கன்னா, நாம் இன்று ஒரு பிஸியஸ்ட் லைஃப்பில் இருக்கிறோம். காத்தால் ஏஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நாம் அந்த மொபைலோடு இணைந்து, அந்த இன்டர்நெட் ஐடி டெக்னாலஜியோடு இணைந்து நம்மளுடைய வாழ்க்கையை தொடங்கி இரவு வரும் பொழுது ஒரு சோர்வோடு தான் நாம் அமர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இதற்கு மத்தியிலே நமக்கென்று ஒரு அமைப்பு, நமக்கென்று எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்கள் பணியிலே தன்னை அர்ப்பணித்து அவர்களுடைய வாழ்க்கை முறைகளிலே மாற்றங்களை கொடுக்க வேண்டும். அவர்கள் காலையிலிருந்து மாலை வரை தன்னை ஏதோ ஒரு விஷயத்திலே தன்னை வேகமாக அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த பிஸியஸ்ட் லைஃப்பில் நமக்கென்று ஒரு அமைப்பு இருக்குதுன்னு சொன்னால் அது கண்டிப்பாக பிரம்மகுமாரிகள், குறிப்பாக அவர்கள் நடத்துகின்ற அந்த ராஜயோக தியானம்தான். அது அவர்கள் மட்டும் அந்த பணியிலே இல்லை என்று சொன்னால் கண்டிப்பாக நாம் நம்முடைய வாழ்க்கை முறையிலே எந்த அளவுக்கு சாதிக்க முடியும் என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கும். மற்றபடி எந்த ஒரு அமைப்புகளிடம் நாம் சென்றாலும், குறிப்பாக மருத்துவத்துறைக்கு சென்றாலும் அல்லது கல்வித்துறைக்கு சென்றாலும் ஏதோ ஒரு கட்டணத்தை செலுத்திவிட்டு தான் செல்ல வேண்டும். ஆனால் இவர்கள் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்கள் பணிக்காக அவர்களுடைய மனநிலைகளை ஒருங்கிணைக்கின்ற ஒரு மிக சிறந்த ஒரு ஒருங்கிணைப்பாளராக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் கொடுக்கின்ற அந்த தியானமும் அவர்கள் கொடுக்கின்ற அந்த வியாக்கியானங்களும் தான் இன்று நம்மையெல்லாம் ஒரு சிறந்தவர்களாக வழிநடத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே இன்னும் இவர்களுடைய பணி இன்னும் மக்களை நோக்கி செல்ல வேண்டும்.
ஏன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப பேர் வந்து இன்றைக்கி இந்த லைஃப்பில் எவ்வளோ விஷயங்களில் தன்னை இழந்து இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் மீள வேண்டும், சிறந்த அவர்களுக்கு ஒரு வாழ்க்கை முறைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கண்டிப்பாக பிரம்மகுமாரிகள் இந்த ராஜயோக தியானத்தின் மூலியமாகத்தான் முடியும். கண்டிப்பாக அதை அவர்கள் மிக சிறந்த முறையில் செயல்பட்டு கொண்டு செய்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் அதிகமாக அவர்கள் செய்ய வேண்டும். மக்களுக்கு அதிக இந்த மாதிரி சேவைகள், ஏன்னா வேறு எந்த அமைப்பும் இதை போல் செய்வது கிடையாது. மீதி எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறையாக இருக்கட்டும், வேறு எந்த ஒரு துறையாக இருக்கட்டும், உடல் அளவுக்கு தான் நமக்கு அவர்கள் ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள். மனதளவிலே நம்மை வலிமைப்படுத்துகின்ற ஒரு இயக்கம் இந்த பிரம்மகுமாரிகள் ராஜயோக இந்த தியானம். ஆகவே மிக சிறந்த முறையிலே இவர்கள் செய்வது, இவர்களை நான் வாழ்த்துகிறேன். இன்னும் இவர்களுடைய பணி அதிக அளவிலே மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய இந்த நேரத்தில் அவர்களிடம் நான் கேட்டுக்கொள்வது. என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.